இதுல யார் மேல தப்பு யார் மேல சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏனாமா சொன்னது கேளுமா, தெய்வமா நீ எங்க வீட்டுக்கு தெய்வமா, என் முதல் பொண்ணுமா நீ. ஆமா போயிடலாம்டா, சொன்னா கேளுடா. 4 வருஷம் தான் உனக்கு பழக்கம், 4 வருஷம் தான் உனக்கு பழக்கம். ஒரு வேலைக்கு தான் இட்டு போயிடுவான், இட்டு விட்டுட்டு அவன் சொகுசா உட்காந்து சாப்பிடுவான் அவன். இந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அகைன்ஸ்டாக தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இத்தனை வருஷம் அவனை பெற்று வளர்த்துருக்காங்க, உங்க அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு இப்போ வந்தவன் கூட போறியே, இதெல்லாம் நியாயமா தர்மமா, அவங்க பாவம் இல்லையா, அவங்க மூஞ்ச பாரு பாவமா இருக்கு, உனக்கு இறக்கம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சரிதான். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே உல்ட்டாவாக மாற்றி பாருங்க. இப்போ அந்த பொண்ணு அந்த பையனை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கூட போயிருந்தா நம்ம என்ன பேசியிருப்போம்? ஒரு 3-4 வருஷம் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு உங்க அம்மா அப்பாவை ஃபேஸ் பண்ணி அந்த பையனை கல்யாணம் பண்ண முடியலன்னா எதுக்காக லவ் பண்றீங்க? உங்க அம்மா அப்பா தான் முக்கியம் அப்படின்னா எதுக்காக நீங்க லவ்க்குள்ள வரீங்க? இப்போ அந்த பையனோட வாழ்க்கை நாசமா போச்சுல, அந்த பையன் பாவல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பொண்ணு தப்பு பண்ண மாதிரி தான் நம்ம பேசியிருப்போம். இப்போ அவங்க என்னதான் பண்ணணும்? எதுவுமே பண்ண முடியாது, என்ன பண்ணாலுமே தப்பு தான். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா அப்பா இவங்க 2 பேருக்கும் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த மாதிரி பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஜாதி, என்னோட பொண்ணுக்கு என்னோட சாதி பையனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், வேற சாதி பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் எங்களை வந்து தப்பா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, எங்க கௌரவம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தன்னோட பொண்ணோட சந்தோஷத்தை விட மற்றவங்க நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க அப்படின்றதான் பெருசா பார்ப்பாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க செலக்ட் பண்ண ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், நீ செலக்ட் பண்ணா அப்படி பார்க்க மாட்டோம், உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது எப்படி இருக்கு